Hey everyone, this is Dr. Pragati. ஸோ இப்போ நம்ம அஃபோரிசம் 61லேருந்து 291 அஃபோரிசம் வரைக்கும் நம்ம கடகடன்னு பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம் ரிவிஷனுக்காக. ஸோ ஃபர்தராக ஏதாவது அஃபோரிசம் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது வேற ஒரு வீடியோவில் வந்து ஐ வில் புட் இன் டீட்டெயில் ஃபார் அவர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம் பர்பஸாக வந்து வி வில் பிரஷ் இட் அப். ஓகே. ஸோ 61 அஃபோரிசம் வந்து பார்த்தீங்கன்னா, the true radical healing heart is found in exact opposite to the antipathic method of treatment, that is in homeopathy. உண்மையான பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்டிபதி மெத்தட்னா என்னது? கம்ப்ளீட்டா வந்து வேற ஒரு மெடிசன். இப்ப வந்து ஒரு சிம்ப்டம்ஸ் இருக்குன்னா, அந்த சிம்ப்டம்ஸ்க்கு ஏத்த மெடிசனா இல்லாம வேற ஒரு ஆப்போசிட் மெடிசன் தானே குடுப்பாங்க ஆன்டிபதில. ஸோ ஆப்போசிட் ட்ரீட்மெண்ட். ஹோமியோபதில வந்து சிமிலர் ட்ரீட்மெண்ட் வந்து பிரசன்ட்டா இருக்கு. அதனால அனிமன் கருத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி மெத்தட் தான் வந்து ரெடிக்கல் கியூர் வந்து தரும். ஆனா ஆன்டிபதிக் மெத்தட் வந்து தராது அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அஃபோர்சன் 62 வந்து பார்த்தா, ரீசன்ஸ் ஃபார் பர்னிஷியஸ் ரிசல்ட் ஆஃப் த பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் எஃபிகசி ஆஃப் ஹோமியோபதி டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ். ஸோ பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஏன் வந்து இங்க தீங்கு விளைவிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் வந்து ஹோமியோபதிக் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றதுல வந்து இதுல வந்து ஏன் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அது எதுல சொல்றாங்க? 63 அஃபோரிசம்னு சொல்றாங்க. பிரைமரி ஆக்ஷன், செகண்டரி ஆக்ஷன் மூலியமா சொல்றாங்க. பிரைமரி ஆக்ஷன்னா என்னன்னா, எவ்ரி ஏஜென்ட் ஆக்ட்ஸ் அப்பான் தி வைட்டாலிட்டி, எவ்ரி மெடிசின் டிரைவ்ஸ் வைட்டல் ஃபோர்ஸஸ் அண்ட் ஆல்டர்ஸ் ஹெல்த் ஃபார் லாங்கர் ஆர் ஷார்ட்டர் பீரியட். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மெடிசனுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வைட்டல் ஃபோர்ஸ் மீது ஆக்ஷன் பண்றது. அது வந்து பிரைமரி ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈஸியா சொல்றேன் பாருங்களேன். ஸோ மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டல் ஃபோர்ஸ் மேல டைரக்ட்டா வந்து ஆக்ட் பண்றது வந்து பிரைமரி ஆக்ஷன். செகண்டரி ஆக்ஷன் என்னன்னா, அந்த வைட்டல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ரெசிஸ்டன்ட் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் ஆஃப் த வைட்டல் ஃபோர்ஸ் டூ அப்போஸ் அ பிரைமரி ஆக்ஷன். ஸோ கவுண்டர் ஆக்ஷன் வந்து பண்ணுது. அப்போ வைட்டல் ஃபோர்ஸ் வந்து பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணி கவுண்டர் ஆக்ஷன் பண்றது வந்து செகண்டரி ஆக்ஷன். பிரைமரி ஆக்ஷன் அது மெடிசின் வந்து வைட்டல் ஃபோர்ஸ அட்டாக் பண்ணுது. அப்போ வந்து வைட்டல் ஃபோர்ஸ் வந்து கம்முனு இருக்குது. அது வந்து பிரைமரி ஆக்ஷன். அதுக்கப்புறம் செகண்டரி ஆக்ஷன் வந்து என்னன்னா, வைட்டல் ஃபோர்ஸ் வந்து கவுண்டர் ஆக்ஷன் பண்ணுது. திருப்பியும் அத எதிர்த்து தாக்குது. அதான் வந்து செகண்டரி ஆக்ஷன். சரிங்களா? ஸோ பிரைமரி ஆக்ஷன் வந்து மெடிசின், செகண்டரி ஆக்ஷன் வந்து வைட்டல் ஃபோர்ஸ். இதான் வந்து அஃபோரிசம் 63ல வந்து சொல்றாங்க. அஃபோரிசம் 64ல வந்து பார்த்தீங்கன்னா, டியூரிங் பிரைமரி ஆக்ஷன் வைட்டல் ஃபோர்ஸ் ரிமைன்ஸ் பாசிவ். அதான் என்ன சொல்றாங்க, பிரைமரி ஆக்ஷன் அப்போ வைட்டல் ஃபோர்ஸ் வந்து கம்முனே இருக்கும், ரெசெப்டிவா இருக்கும், பாசிவா இருக்குது. அத பத்தி சொல்றாங்க. அப்போ வந்து செகண்டரி ஆக்ஷன் வந்து என்ன பண்ணுது, அப்புறம் செகண்ட் ஆக்ஷன் தான் வந்து வைட்டல் ஃபோர்ஸ் வந்து கவுண்டர் ஆக்ஷன் வந்து பண்ணிட்டு, அத வந்து திருப்பி தாக்குது. எதிர்மறையா வந்து தாக்குது. ஓகேவா? இதான் செகண்டரி ஆக்ஷன் சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி பார்த்தீங்கன்னா, ஸோ பிரைமரி பிரைமரி ஆக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டிசீஸ் இருக்கு. ஆ ஹெடேக் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹெடேக்கு நான் வந்து ஒரு பெல்டோனா குடுக்குறேன்னா, பெல்டோனா போயிட்டு அந்த வைட்டல் ஃபோர்ஸ வந்து ஆக்ட் பண்றது பிரைமரி ஆக்ஷன். செகண்டரி ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வைட்டல் ஃபோர்ஸ் வந்து அந்த பெல்டோனா வந்து கிரியேட் பண்ணிருக்க ஒரு ஆர்டிபிஷியல் சிம்ப்டம்ஸ் இருக்குல்ல, அத போயிட்டு ஆக்ட் பண்ணுது. அப்போ அந்த சிம்ப்டம்ஸ் வந்து சரியாயிடுது. அப்ப மீதமுள்ள அந்த ஆ மெடிசின்ஸ் அந்த ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணியிருக்க அந்த ஆக்ஷன் தானே வந்து அந்த பழைய நேச்சுரல் சிம்ப்டம்ஸ், நேச்சுரல் டிசீஸோட சிம்ப்டம்ஸ் வந்து சரி பண்ணிடுது. ஆனா, அந்த ஆர்டிபிஷியல் சிம்ப்டம்ஸ் வந்து தானாவே போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தானாவே போயிடுது அப்படின்னா, அது நெக்ஸ்ட் அஃபாரிசம்ல வந்து பார்ப்போம். சரியா? அது ஃபியூச்சர் அஃபாரிசம்ல நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி கவுண்டர் ஆக்ஷன் அப்படின்னு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க 65 அஃபாரிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாட் வாட்டர்ல நம்ம வந்து கை வைக்கிறோம். ஓகேவா? அது வந்து பிரைமரி ஆக்ஷன். அதுக்கப்புறம் கைய எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி நார்மலுக்கே வந்தது. அது வந்து செகண்டரி ஆக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் ஹாட் வாட்டர்ல போய் கை வைக்கிறேன். அதுதான் என்னது மெடிசின் போயிட்டு அந்த தண்ணீல போயிட்டு ஆக்ட் ஆகுது. அப்போ தண்ணி என்னது அந்த சுடு தண்ணி வந்து கம்முன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சுடு தண்ணி நம்மளோட நம்மளோட டெம்பரேச்சர் பாடிக்கான தெர்மல் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கம்முன்னு இருக்கு. அது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இல்லையா? அதான் வந்து என்ன பண்ணுதுன்னா, வைட்டல் ஃபோர்ஸ் வந்து கம்முன்னு என்ன பண்ணிக்குது, அந்த மெடிசின் ஆக்ஷன் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. கம்முன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நான் கை எடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா, திருப்பி எனக்கு நார்மல் ஸ்டேட் வந்தது. அப்போ வைட்டல் ஃபோர்ஸ் வந்து திருப்பி நார்மலா ஆக்குறப்போ என்ன ஆயிடுதுன்னா, திருப்பி என்னோட கை வந்து நார்மலா வார்ம் ஸ்டேஜுக்கே வந்து வந்துருது. இது செகண்ட் ஆக்ஷன். அப்ப என்ன பண்ணுது, வைட்டல் ஃபோர்ஸ் திருப்பியும் அத வந்து எதிர்த்து எதிர்த்து தாக்குது. எத தாக்குது? மெடிசினல் ஆக்ஷன் தான் தாக்குது. அதான் என்ன மெடிசின் ஆக்ஷன்? ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணியிருக்க ஒரு மெடிசின் ஆக்ஷன் இருக்குல்ல. ஸோ அதாவது நேச்சுரலா ஒரு சிம்ப்டம்ஸ் வந்து இருக்கு. எனக்கு வந்து தலை வலிக்குது அப்டின்னா, அது நேச்சுரல் டிசீஸ். ஸோ அதுக்கான டிசீஸ்க்கான சிம்ப்டம்ஸ் தான் நம்ம பெல்டோனா சூஸ் பண்றோம் அப்டின்னா, அந்த பெல்டோனா மெடிசின் நான் குடுக்குறேன். அது வந்து ஆர்டிபிஷியலான ஒரு மெடிசின் சிம்ப்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது.
அதுதான் வந்து பிரைமரி ஆக்ஷன். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம வைட்டல் ஃபோர்ஸ் வந்து அந்த மெடிசின் ஆக்ஷன எதிர்த்து வந்து போராடுது. அப்போ அந்த நேச்சுரல் சிம்ப்டம்ஸ் வந்து டிஸப்பியர் ஆயிடுது. அப்ப மெடிசினல் சிம்ப்டம் வந்து தானாவே போயிடுது. அது எப்படி அப்படின்னா, ஸ்மால் டோஸ் வந்து குடுக்கறது மூலியமா அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து அஃபாரிசம் 66. ஆக்ஷன் ஆஃப் மைன்யூட் ஸ்மால் டோஸ் குடுக்குறப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த மைன்யூட்டா தான் டோஸ் வந்து இருக்குது. அப்போ தானாவே சப்சைட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மால் டோஸ் ப்ரொடியூஸ் பிரைமரி ஆக்ஷன் தட் இஸ் பெர்செப்டபிள் டூ சஃபிஷியன்ட்லி அட்டென்டிவ் அப்சர்வர். அது என்னன்னா, antagonistic secondary action may be conceived but not to be noticed by the minute dose. ஸோ சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, டோஸ் வந்து சிறியதா இருந்தாலுமே, ஹனிமன் தியரி படி வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின் பிரைமரி ஆக்ஷனா இருக்கலாம். ஆனா, செகண்டரி ஆக்ஷன் வந்து யார் பண்றா? வைட்டல் ஃபோர்ஸ் தான் வந்து பண்ணுது இல்லையா? ஸோ வந்து கவுண்டர் ஆக்ஷன் வந்து பண்றது அப்போ மைன்யூட் டோஸா இருக்கனால வந்து கண்ணுக்கு தெரியாது. மே நாட் பி நோட்டிசபிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. By small dose, vital force produces secondary action as much as necessary to restore the normal health. நார்மல் ஹெல்த்துக்கு கொண்டு வரதுக்கு பாக்குது. அப்ப தானாவே அது கண்ணுக்கு தெரியாது. தானாவே வந்து சப்சைட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்மால் டோஸ் வந்து என்னது? பிரைமரி மெடிக்கல் ஆக்ஷன் வைட்டல் ஃபோர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. நார்மல் ஸ்டேட் ரெஸ்டோரேஷன் வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. பிரைமரி மெடிக்கல் ஆக்ஷன் நடக்குது. அப்புறமேட்டு வைட்டல் ஃபோர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்றது அந்த செகண்டரி ஆக்ஷன். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டேட் வந்து ரீஸ்டோரேஷன் ஆயிடுது அப்படின்றது தான் 66 அஃபாரிசமோட மீனிங். அஃபாரிசம் 67 வந்து பாத்தீங்கன்னா, பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட். என்னெல்லாம் பெனிஃபிட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் பர்சிவிட்டி ஆஃப் ஆன்டிபயோடிக் ட்ரீட்மெண்ட். ஸோ என்னென்னலாம் எஃபெக்ட் அப்படின்றது வந்து என்னென்னலாம் வந்து பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றது அஃபார்டபிள் 67ல சொல்றாங்க. அதில ஃபுட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்செப்ஷன் வேர் ஆன்டிபயோடிக் ட்ரீட்மெண்ட் இஸ் அட்மிசிபிள். ஸோ எப்பல்லாம் வந்து ஆன்டிபயோடிக் ட்ரீட்மெண்ட் வந்து ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸோ குறிப்பிட்ட கால அவசரமான கால சூழ்நிலையில வந்து அவசரமான சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோடிக் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இமிடியேட் ஆப்போசிட் மெஷர்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜென்ட் கேஸஸ்ல உயிரே இறக்க போற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ உட்காந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட், பிரைமரி ஆக்ஷன், செகண்டரி ஆக்ஷன்லாம் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து நம்மளோட வாழ்க்கை உயிர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பெக்சியா மூச்சு திணறல் ஏற்படும்போது, லைட்னிங் மின்னல் தாக்கம் ஏற்படும்போது, சஃபோகேஷன் மூச்சு திணறல் அப்போ, ஃப்ரீசிங்னா வந்து கடுமையான குளிரால் பாதிப்பு அப்போ, ட்ரவுனிங் நீரில் வந்து மூழ்கினதுக்கு அப்புறம், அப்போ லைஃப் த்ரெட்னிங் சிச்சுவேஷன் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்டிபயோடிக் ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றாரு. ஸோ இந்த மாதிரியான எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில பெர்மனன்ட் மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான் அப்படின்றாரு. எந்தெந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், ஸ்ட்ராங் காஃபி ப்ரிப்பரேஷன், ஸ்டிமுலேட்டிங் ஹார்டஸ், கிராஜுவல் அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் எல்லாமே வந்து பண்ணலாம். அப்போ வந்து முதல் உதவின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். டு திஸ் கேட்டகரி ஆல்சோ பிலாங் வேரியஸ் ஆன்டிடோட்ஸ் டூ சைலன்ட் பாய்சனிங். அது என்னென்ன பாய்சனிங் வந்து பார்த்தீங்கன்னா, மினரல் ஆசிட் பாய்சனிங் அல்கலைன்ஸும், மெல்டலிக் பாய்சன் வந்து ஹெப்பார் சல்ஃபும் வந்து வி கேன் கிவ் என்று குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அல்கலைன்ஸ் ஃபார் மினரல் ஆசிட், ஹெப்பார் சல்ஃப் ஃபார் மெட்டாலிக் பாய்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாய்சன்ஸ். ஓகே. தென் அஃபாரிசம் once again. So aphorism 67, then 68. 68 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டோஸ் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின் பை சிமிலாரிட்டி ஆஃப் த சிம்ப்டம்ஸ் ரிமூவ்ஸ் த நேச்சுரல் டிசீஸ். அதாவது என்ன பண்றது, ஹோமியோபதிக் மெடிசன் வந்து ஸ்மால் டோஸா இருந்தாலும் மெடிசன் வந்து சிமிலாரிட்டிஸ் வச்சு அந்த சிமிலாரிட்டி ஆஃப் சிம்ப்டம்ஸ் வச்சு நம்ம வந்து மெடிசன் வந்து சிமிலரா வந்து குடுக்குறப்போ வந்து தானாவே வந்து சிம்ப்டம்ஸ் வந்து டிஸப்பியர் ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா? ஸோ 69 வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் கிவன் திஸ் ஆன்டிபதி ட்ரீட்மெண்ட் அண்ட் பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ இதில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போசிட் மெடிசின் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம குடுக்குறது இல்ல. ஸோ டிசீஸ் சிம்ப்டம்ஸ் பிகம் வர்ஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு த மேக்னிட்யூட் ஆஃப் த டோஸ் ஆஃப்டர் செசேஷன் ஆஃப் த பிரைமரி ஆக்ஷன் ஆஃப் தி பாலியேட்டிவ். ஸோ அப்ப நம்ம வந்து ஆன்டிபயோடிக் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாலியேட்டிவ் மெடிசின் மெடிசினல் ஆப்போசிட் மெடிசின் ட்ரீட்மெண்ட் வந்து குடுக்குறப்போ என்ன ஆயிடுதுன்னா, பாலியேட்டிவ் பண்றது வந்து இட் வில் காஸ் எஃபெக்ட் தான். கியூர் வந்து பண்ணாது. அக்ரிவேட் தான் பண்ணும் அப்படின்றது திருப்பியும் வந்து சொல்றாங்க. அப்புறமேட்டு அஃபாரிசம் 70 வந்து பார்த்தீங்கன்னா, சம்மரைசிங் அஃபாரிசம் 1 to 69.
என்ன சம்மரைஸ் பண்றாங்க, டோட்டலிட்டி சிம்ப்டம்ஸ் வந்து டிசீஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். டிசீஸ் வந்ததுக்கப்புறம் டோட்டலிட்டி சிம்ப்டம்ஸ் எடுக்கிறோம். ஸோ, அந்த கியூரேட்டிவ் பவர் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து எந்த மெடிசின் வந்து அக்யூரேட்டா ஆப்ட் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்து நம்ம வந்து குடுக்குறோம். ஆனா, அலோபதிக் மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, டிசெமினஸ் மெடிசின் வந்து குடுக்குறாங்க. அப்போ வந்து அது வந்து நேச்சுரல் டிசீஸ் வந்து கியூர் பண்ண முடியாது. ஆன்டிபதி ட்ரீட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் மெடிசின்ஸ் வந்து குடுக்குறாங்க. அலோனா வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃபரெண்ட். ஸோ ஆன்டினா வந்து டிஸ்சிமிலர். ஓகே. அலோபதினா வந்து கம்ப்ளீட்டா வந்து வேற மாரி மெடிசின் வந்து குடுக்குறது. ஸோ ஹோமியோபதி வந்து சிமிலர் மெடிசின்ஸ் வந்து குடுக்குறது. ஸோ இந்த மாரி ஆன்டிபதிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் அலோபதி ட்ரீட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் கிவிங் அதர் மெடிசின் அது வந்து கியூர் வந்து குடுக்காது. அலோனா வந்து டிசிமிலர் மெடிசின். ஆன்டிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டகோனிஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ ஹோமியோபதியில மட்டும் தான் வந்து பேஸ்ட் ஆன் டோட்டாலிட்டி ஆஃப் த சிம்ப்டம்ஸ் வந்து கரெக்ட்டான மெடிசின்ஸ் வந்து நம்ம குடுக்குறோம். அதான் வந்து பெர்மனன்ட்டா அந்த நேச்சுரல் டிசீஸ் வந்து சரி பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. தென் அஃபாரிசம் 71 வந்து பார்த்தீங்கன்னா 69, 70 அஃபாரிசம் 71. 71 வந்து 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் கியூர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில தான் இருக்கு. நாலேட்ஜ் ஆஃப் டிசீஸும் தெரிஞ்சிருக்கணும். மெடிசினோட நாலேட்ஜும் தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட் சூட்டபிள் மெத்தட் ஆஃப் எம்ப்ளாயிங் மெடிசின். எந்த மெத்தட் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து சூட்டபிளா இருக்குதுன்னு பார்த்துட்டு, அதையும் வந்து குடுக்கணும். ஓகே. தென் அஃபாரிசம் 72. அஃபாரிசம் 72ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூட் டிசீஸஸ் அண்ட் கிரானிக் டிசீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போரிசம் 72. 72 வந்து அக்யூட் டிசீஸ். அக்யூட் டிசீஸ்னா என்னது? திடீர்னு வரும். ராபிட் ஆன்செட் வரும். ராபிட் டெவலப்மென்ட் ஆகும். அண்ட் கம்பேரேட்டிவ்லி ஷார்ட் கோர்ஸ் டெண்ட்ஸ் டூ டெர்மினேட். ஸோ வந்து ரொம்ப குறுகிய காலத்துல வந்து வேகமா வரும். கொஞ்ச நேரத்துல தான் இருக்கும். கொஞ்ச நாள்ல தான் இருக்கும். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்தாலும், எவ்வளோ ரேப்பிடா இருந்தாலும் சீக்கிரமா வந்துட்டு டக்குனு வந்து டெர்மினேட் ஆயிடும். ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் அக்யூட் டிசீஸ் வந்து அப்போரிசம் 73 இண்டிவிஜுவல், ஸ்பொராடிக், எபிடெமிக் அண்ட் பேண்டமிக். 4 வந்து பிரசன்ட்டா இருக்கு. பேண்டமிக் நம்மளுக்கு தெரியும். உலகம் ஃபுல்லும் வந்து அந்த டிசீஸ் வந்து வரும். எபிடெமிக்ன்றது ஒரு காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அ டெங்கு ஃபீவர்னா அந்த அந்த எபிடெமிக் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் நெறைய நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து அந்த ஃபீவர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ டெங்கு ஃபீவர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். எபிடெமிக்னா வந்து நெறைய பெர்சனுக்கு வரும். சேம் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து இருக்கும். அந்த சேம் லொக்காலிட்டில நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஸ்பொராடிக்னா ஸ்கேட்டர்டா இங்க இருக்கும், அங்க இருக்கும், அந்த ஏரியால இருக்கும். இப்ப தென்காசியில இருக்கு, திருவண்ணாமலையில இருக்குன்னா அந்த மாரி ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கேட்டர்ட் ஏரியால அங்கங்க இருக்கும். எண்டமிக்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலர் லொக்காலிட்டில மட்டும் தான் இருக்கும். அத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எபிடெமிக்னா வந்து நெறைய நெறைய பேருக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்பொராடிக்னா அங்கங்க ஸ்கேட்டர்டா இருக்கும். எண்டமிக்னா வந்து அந்த ஏரியால வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? பர்ட்டிகுலர் லொக்காலிட்டில மட்டும் தான் இருக்கும். பாண்டிச்சேரியில மட்டும் தான் இருக்குன்னா, பாண்டிச்சேரியில மட்டும் தான் இருக்கும். ஸோ ஸ்பொராடிக்னா வந்து ஸ்கேட்டர்டா இருக்கும். அங்கங்க ஸ்கேட்டர்டா இருக்கும். எபிடெமிக்னா வந்து நெறைய பெர்சனுக்கு ஒரே பீரியட் ஆஃப் டைம்ல ஸோ இந்த வின்டர் சீசன்ல வந்து ஆ நெறைய பேருக்கு டெங்கு வந்து அங்கங்க பரவுது. நெறைய ஏரியால பரவுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேண்டமிக்னா இந்த உலகம் ஃபுல்லுமே பரவும். லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஸ்ப்ரெட் அக்ராஸ் கண்ட்ரீஸ். எபிடெமிக்னா ஒரே காலத்திலேயே வந்து வேற வேற ஏரியால நெறைய பரவுறது. ஆ எல்லாருக்கும் ஒரே மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கும். ஸ்பொராடிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஸ்கேட்டர்டா இருக்கும். இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல் பெர்சன மாரி தான் வந்து தாக்கும். எண்டமிக்னா அந்த ஏரியாக்குள்ள. எபிடெமிக்னா அந்த மாரியான டிசீஸ் நெறைய ஏரியா, நெறைய ஊர்லயுமே இருக்கும். அதே மாரி சிம்ப்டம்ஸோட. ஸ்பொராடிக்னா ஸ்கேட்டர்ட் அண்ட் பேண்டமிக்னா வந்து இந்த உலகத்திலேயே வந்து நெறையா நெறைய நெறையா நெறையா என்ன சொல்றது? பேண்டமிக்னா இந்தியா மாரி வேற வேற கண்ட்ரீஸ்லயுமே வந்து பிரசன்ட்டா இருக்கும். அதே மாரி சிம்ப்டம்ஸ். தென் அஃபோரிசம் 74-76. இது எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க அப்டின்னா வந்து ஆர்டிபிஷியல் கிரானிக் டிசீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. So long continued medical influences, especially inappropriate treatment, may produce a persistent artificial disease state in the ஹார்மோன் ஃப்ரேம்வொர்க். ஸோ தவறான நீண்ட கால மெடிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது நெறைய மெடிசின்ஸ் வந்து தேவையில்லாத மெடிசின்ஸ், அலோபதிக் மெடிசின்ஸ், ஒரு ஆன்டிபயோட்டிக் மெடிசின்ஸ் வந்து கரெக்ட்டா குடுக்காம, அந்த மெடிசின்ஸ்னால வர டிசீஸ் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் கிரானிக் டிசீஸ். ஓகே. அஃபார்சம் 77 வந்து பார்த்தீங்கன்னா, சம் கண்டிஷன்ஸ் மே பி மெயின்டெயின் பை கன்டினியூட் எக்ஸ்போஷர் டு த ஹார்ம்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த மாரி ரிப்பீட்டடா என்விரான்மென்ட் ஃபேக்டர்ஸ்னாலயோ, மெடிசின் இன்ஃப்ளூயன்ஸ்னாலயோ, இல்ல அவங்க லைஃப் ஸ்டைல்னால பிரச்சனைனாலயோ வந்து, அவங்க வந்து பாடி வந்து கெட்டுட்டே வர்றது மூலியமா, அதனால கூட வந்து கிரானிக் டிசீஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2 கிரானிக் டிசீஸ்னா என்னது? 78 அஃபாரிசம் 78 டூ
ஸோ நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அஃபோரிசம் 74 டூ 76 வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அஃபோரிசம் 77. 77 வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ம்ஃபுல் இன்ஃப்ளூயன்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மென்டல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா, ஏர் பொல்யூஷன் மூலியமா, இல்ல ஃபுட் மூலியமா, இல்ல மெடிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா வர்றது கூட வந்து இட் மே லீட்ஸ் டூ ஆர்டிஃபிஷியல் கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ட்ரூ கிரானிக் டிசீஸ்னா என்னது அப்படின்றது தான் வந்து அஃபோரிசம் 78 டூ 80 வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிகினிங் வந்து ஸ்லோவா இருக்கும். கிராஜுவலா இருக்கும். ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கும். லாங் டியூரேஷன். கேனாட் பி ஓவர்கம் பை ஆர்டினரி வைட்டல் ரெசிஸ்டன்ஸ். நம்மளோட நார்மலான வைட்டல் ஃபோர்ஸ் மூலியமா அத ரெசிஸ்ட் பண்ணி வரவே முடியாது. அசோசியேட்டட் வித் கிரானிக் மயாஸ்மடிக் தியரி இன் ஹனிமன்ஸ் ஃப்ரேம்வொர்க். ஓகே. மயாசம் தியரி வந்து இப்ப தான் நம்ம படிக்கிறோம். ஸோ கிரானிக் டிசீஸ்னால ஸ்லோவா இருக்கும், லாங்கா இருக்கும் அண்ட் டீப்பா இருக்கும். ஸ்லோ பிகினிங் அண்ட் கிராஜுவல் ப்ரோக்ரஷன், லாங் டியூரேஷன் அண்ட் டீப். ஓகே. ஸோ அஃபோரிசம் 8ல தான் சோரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ஹனிமன் கிரானிக் மயாசம்ல வந்து. ஹனிமன்ஸ் கிரானிக் மயாஸ்மடிக் தியரி கிவ்ஸ் சோரா ஃபண்டமெண்டல் பொசிஷன் அமாங் கிரானிக் மயாசம். ட்ரெடிஷனல் கான்செப்ஷன் மெமரி பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 3 மயாசம்ஸ் வந்து இருக்குது. ஸோ சோரா, சிஃபிலிஸ் அண்ட் சைக்கோசிஸ். சோரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்ஷனல் டிஸ்டர்பன்ஸஸ். சைக்கோசிஸ் வந்து பாலிஃபரேட்டிவ் அண்ட் கான்லுமேட்டட் டெண்டன்சி. அண்ட் சிஃபிலிஸ் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெண்டன்சி. ஓகே. அண்ட் அஃபோரிசம் இதுதான் வந்து அஃபோரிசம் 80 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபோரிசம் 78 என்ன சொல்றாங்க? 78 டூ 80 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானிக் டிசீஸ் பத்தி சொல்றாங்க. அஃபோரிசம் 80 எஸ்பெஷலி வந்து சோரா பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே. கிரானிக் மயாசம்ஸ்ல வந்து சோரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அஃபோரிசம் 81 வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். சோரா பாத்து அவர் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. Sora, the initial infectious agent, has passed hundreds of generations through millions of human beings and produced innumerable varieties of defects. Secondary symptoms of Sora. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் நோட்ல என்ன சொல்றாருன்னா, causes that transform Sora into chronic diseases. Climate and the peculiar physical characters of the place, neglected, delayed access, abuse of physical and mental training of youth. Example, diet regimen, passion, manner, habits and customs. Footnote 2 வந்து பார்த்தீங்கன்னா, it is useless to give the names of the diseases because every disease epidemic are different from each others. Sydenham alone perceived this before Hahnemann. ஸோ சிண்டிஹாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹனிமன் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சோரா தான் வந்து எல்லா டிசீஸ்க்கும் அது மெயின் காரணம். அதுக்கு பேர் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ அதனால ஹி ஹாஸ் பீன் எக்ஸ்பிளைன் திஸ் சோரா. சோரா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா மில்லியன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்குது. ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. நிறைய டிசீஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இது வந்து மோஸ்ட்டா வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் மூலியமாவும் வரலாம். இல்லன்னா வந்து பிசிக்கல் அண்ட் மென்டல் அபியூஸ்னாலயும் வரலாம். டயட் ரெஜிமென், பேஷன் சேஞ்ச், ஹேபிட்ஸ்னால கூட இது வந்து வந்திருக்கலாம் அப்படின்றது சொல்றாரு. ஸோ, அதனால வந்து நேம் ஆஃப் த டிசீஸ் வந்து பண்றது வந்து கம்ப்ளீட்டா யூஸ்லெஸ் தான். ஸோ, பிகாஸ் எவ்ரி டிசீஸ் ஒரு டிசீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, எபிடமிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இது வந்து ஹனிமேன் முன்னாடியே வந்து சிண்டிகாம் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அஃபோரிசம் 82 வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரி ஆஃப் குரானிக் டிசீசஸ். So, discovery of the chronic diseases and they are specific homeopathic remedies, real cure is made possible. So, வந்து chronic disease வந்து பார்த்தீங்கன்னா, homeopathic medicine மூலியமா வந்து possible அப்படின்றது சொல்றாரு. In acute diseases, chief symptoms strike us and become evident to the senses more quickly. So, fewer questions to be asked and less time required for tracing the picture of the diseases. But in chronic diseases progressing for years, it is difficult to ascertain. ஸோ அக்யூட் டிசீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தேவையோ அப்போ மட்டும் ஏன்னா வந்து சிவியாரிட்டி அதிகமா இருக்கிறதுனால, என்ன தேவையோ அந்த சிம்ப்டம் மட்டும் அக்யூட் அக்யூட் சிம்ப்டம்ஸ் மட்டும் எடுக்கணும். ஸோ அந்த சிம்ப்டம்ஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து பிரிஸ்கிரைப் வந்து பண்றது மூலியமா வந்து சரியாகும். கிரானிக் டிசீஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ மெடிசின்ஸ் வந்து பிக்சர் வந்து கிடைக்கிறதுக்கு. ஸோ ப்ராக்ரஸிங் ஃபார் மெனி இயர்ஸ் இருக்கிறதுனால அது வந்து கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அக்யூட்ல வந்து அப்ப இருக்க பிரசன்டிங் கம்ப்ளைண்ட் வந்து கேட்டு கூட நம்ம வந்து மெடிசின்ஸ் வந்து குடுக்கலாம். பேஸ்ட் வந்து சிவியாரிட்டி. ஓகே. தென் அஃபாரிசம் 83 டூ 104 வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் செக்கிங் அஃபாரிசம் வந்து பிகின் ஆகுது. அஃபாரிசம் 83 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அன்பிரெஜுடைஸ்டா இருக்கணும். அதாவது ஆஸ் அ பிசிஷியன் வி ஷுட் பி வெரி அன்பிரெஜுடைஸ்ட், அட்டென்டிவா இருக்கணும், அப்சர்வன்ட்டா இருக்கணும். பேஷண்ட் கிட்ட பேசும்போது அவசரமா வந்து கேட்கவே கூடாது. 84 அஃபாரிசம் வந்து பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் வந்து பேச விட்டுறணும். அவங்கள வந்து இன்டரப்ட் பண்ணக்கூடாது, சஜெஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து நம்ம கேட்டு அவங்க வாயால வந்து அந்த மெடிசின்ஸ் வந்து சொல்லுங்க. இல்லன்னா இல்லன்னா அவங்களுக்கான சிம்ப்டம்ஸ் வந்து நீங்க வாயால சொல்லுங்க அப்படின்ற மாரி நம்பளா ஒண்ணு சொல்லி அவங்க வாயிலருந்து வாங்கக்கூடாது. புட் வேர்ட்ஸ் இன்டோ பேஷண்ட் மவுத்ஸ் நம்ம பண்ணவே கூடாது.
ஸோ அவங்க பேஷண்ட் வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸா சொல்லட்டும்னு விட்டுற வேண்டியது தான். ஸோ தென் அஃபாரிசம் 85லேருந்து 90 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிசிஷியன் வந்து ரெக்கார்ட் எக்ஸாக்ட் வேர்ட்ஸா இருக்கணும், சீக்வென்ஸா இருக்கணும், லொகேஷன், சென்சேஷன், மொடாலிட்டீஸ், கன்காமிட்டன்ஸ், சர்கம்ஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து கேட்கணும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லொகேஷன், சென்சேஷன், மொடாலிட்டி அண்ட் கன்காமிட்டன்ட். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அஃபாரிசம் 91 வந்து ப்ரீவியஸ் மெடிசின். ஸோ கரண்ட் மெடிசின் பிக்சர் வந்து ஆல்டரேட் பண்ணோம் அப்படின்னா வந்து சர்ப்ரைஸ் ஆயிடும். ஈவன் நான் ஹோமியோபதிக் மெடிசின்ஸே வந்து கரெக்ட்டான மெடிசின் பிக்சருக்கு வந்து நம்ம வேற ஏதாவது மெடிசின்ஸ் குடுத்தோம்னா, இட் மே சர்ப்ரைஸ் ஓகே. ஸோ அஃபாரிசம் 92-94 வந்து தே ஆர் கிவிங் அபவுட் கிரானிக் கேஸ் டேக்கிங். ஸோ வந்து மென்டல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மூட், எமோஷன்ஸ், ஃபியர், இரிட்டபிலிட்டி, ஆங்ஸைட்டி இது எல்லாமே வந்து கவர் ஆகும் அண்ட் மெமரி ஆல்சோ. பிசிக்கல் ஜென்ரல்ஸ் வந்து அப்பிடைட், ஸ்லீப், தெர்மோஸ்டேட், பெர்ஸ்பிரேஷன், மென்சுரல் ஃபங்ஷன் எல்லாமே கேட்கணும். பர்ட்டிகுலர்ஸ் வந்து லொகேஷன், சென்சேஷன், மோடாலிட்டீஸ் அண்ட் கன்காமிட்டன்ஸ் இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆக்ஸிலரி சிம்ப்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்கம்ஸ்டன்ஸ் கேட்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல், ஆக்குபேஷன், என்விரான்மென்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து கேட்கணும். அஃபாரிசம் 95, 82, 83 to 104 ரைட்? ஸோ திருப்பி ஒரு தடவ சொல்றேன். அஃபாரிசம் 83 வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் டேக்கிங் வந்து பிகின் ஆகுது. ஸோ வந்து அன்பிரிஜுடைஸ்டா இருக்கணும், அட்டென்டிவா இருக்கணும், அப்சர்வன்ட்டா இருக்கணும் அண்ட் பேஷண்ட்டா இருக்கணும். அஃபாரிசம் 84ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேஷண்ட் வந்து அவங்களே பேச விட்டுறணும். அவங்கள ஸ்பான்டேனியஸா வந்து ஆம் சொல்ல விடணும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நம்ம இன்டரப்ட் பண்றதோ, நம்மளா ஒரு சஜெஸ்ட் பண்றதோ, அவங்க வாயிலருந்து பேர வந்து சொல்ல வைக்கிறதோ, அது வந்து பண்ணக்கூடாது. பேர் இல்ல. ஸோ ஒரு எக்ஸாம்பிள். அவங்களே தானாவே ஒரு சிம்ப்டம்ஸ் கேட்டு சொல்ல வைக்கிறதோ, நம்மளே ஒரு மெடிசின் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கேத்த மாரி அந்த சிம்ப்டம்ஸ வந்து ஃப்ரேம் பண்றதோ கூடாது. ஓகே. 85 வந்து பார்த்தீங்கன்னா, 85-90 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிசிஷியன் ரெக்கார்ட் தான். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸாக்ட் சீக்வென்ஸ், லொகேஷன், சென்சேஷன், மோடாலிட்டி, கன்காமிட்டன்ஸ் அண்ட் சர்கம்ஸ்டன்ஸ் வந்து கேட்கணும். ஓகே. ஸோ அண்ட் தென் 91ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் மெடிசின்ஸ். கரண்ட் பிக்சருக்கு ஏத்த மாரி தான் அந்த மெடிசின்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அப்ப முன்னாடி குடுத்த மெடிசின்ஸ திருப்பி குடுத்து சப்ரசன்ட் பண்ணதோ அந்த மாரி கூடாது. ஸோ சிம்ப்டம்ஸ் வந்து பிக்சர் மாறிடுச்சுன்னா, we should not give the same medicine. We should have to change the medicine. அஃபாரிசம் 91. ஸோ அதனால என்ன பண்ணணும் அந்த இடத்துல? பிளாசிபோ குடுக்கணும். So symptoms should be taken before use of medicines or after discontinuation of the medicine for several days. ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸோ நெறைய நெறைய மெடிசின்ஸ் வந்து குடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் டிசீஸ் வந்திருக்கும். ஸோ அலோபதிக் மெடிசின், ஹோமியோபதிக் மெடிசின் எல்லாமே கம்பைன் ஆயிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் டிசீஸ் வந்திருக்கலாம். ஸோ அப்போ வந்து மெடிசின் வந்து சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பிசிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பிளாசிபோ குடுத்துட்டு, ஒரு ஃபியூ டேஸ் வந்து எந்த ஒரு மெடிசினுமே இல்லாம நேச்சுரல் சிம்ப்டம்ஸ் வர்றதுக்கு வந்து வி ஷுட் ஹேவ் டு வெயிட். Symptoms should be taken before use of medicines or after discontinuation of medicine for several days. For the physician may leave the patient some days without medicine or administration something. பிளாசிபோ வந்து குடுத்துட்டு, குரானிக் டேஸ்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் வந்து ஃபுல் கேஸ் ஹிஸ்டரி வந்து எடுக்கிறதுக்கு போது, வி கேன் கெட் த கரெக்ட் ரெமெடி ரைட்? ஓகே. அஃபாரிசம் 92-94 வந்து பார்த்தீங்கன்னா 94 வந்து பார்த்தீங்கன்னா, we can ask mental cases, mood, emotions எப்படி இருக்கு, fear, irritability, anxiety, memory and physical generals, appetite, thirst, sleep, thermal state, perspiration, menstrual function. Particulars வந்து location, sensation, modalities, concomitants, accessories, circumstances வந்து occupation, lifestyle, environment and relationships வந்து கேட்கணும். 95-99 வந்து பார்த்தீங்கன்னா, chronic case ஸ்பெஷல் பாயிண்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட். ஸோ வந்து வி ஷுட் காமன் சிம்ப்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டேக், ஃபெட்டிக் அண்ட் வீக்னஸ் வந்து இருக்கலாம். பட் அன்காமன் பெக்குலர் சிம்ப்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெக்குலர் மொடாலிட்டி அண்ட் அன்யூஷுவல் கான்காமிட்டன்ட் வந்து கண்டிப்பா கேட்கணும். ஓகே. அண்ட் 100 to 102 வந்து பார்த்தீங்கன்னா எஸ். 102 வந்து பார்த்தீங்கன்னா எபிடமிக் கேஸ். எபிடமிக் கேஸ்னா என்னது? ஸோ பேஷண்ட் வந்து மோஸ்ட்டா வந்து ஒரு ஒரு எபிடமிக் ஏரியாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டிச்சேரில வந்து ஆ டெங்கு ஃபீவர் வந்து பரவுது அப்டின்னா, வந்து வேற ஏதாவது ஊர்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சிலயும் வந்து அந்த மாரி டெங்கு ஃபீவர் பரவுதுன்னா, அப்ப காமன் பிக்சர் வந்து எடுத்துக்கணும். எபிடமிக் டோட்டாலிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மெடிசின் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு ஒரு மெடிசின்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஷுட் நாட் டூ லைக் திஸ். அண்ட் தென் வி ஆர் கமிங் டூ 105 to 145 இஸ் ட்ரக் ப்ரூவிங். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இட்ஸ் வெரி லார்ஜ் டாபிக் ஆல்சோ. வி மூவ் ஃபாஸ்டர். ஓகே. ட்ரக் ப்ரூவிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மெடிசனோட பியூர் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி தெரியும்? ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ட்ரக் ப்ரூவ் பண்ணிக்கிறது மூலியமா தான் இல்லையா? ஸோ ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்ஸ் சிஸ்டமிக் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். அஃபோரிசம் 108 இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பெஸ்ட் சப்ஜெக்ட் ஃபார் ப்ரூவிங். ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்ஸில் மட்டும் தான் வந்து ப்ரூவ் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து ப்ரூவிங் வந்து பியூர் ட்ரக் பியூர் பர்சன் ரெண்டுமே வந்து பியூராக இருக்கணும். 109 வந்து 111 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவிங் வந்து சிஸ்டமிக்கா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும் அண்ட் ரிப்பீட் அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 112 to 114 வந்து பார்த்தீங்கன்னா 112 114 இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசினல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எஃபெக்ட் ட்ரக் ப்ரூவிங் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ரூவிங். ஸோ மெடிசன் பர்டிகுலர் மெடிசனல் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெல்டோனா பெல்டோனா மெடிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த பர்சனில் வந்து ப்ரூவ் ஆகும். ட்ரக் ப்ரூவிங் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் knowing medicine powers. So and then for some 121 dose in proving appropriate and small dose and moderate dose வந்து கொடுக்கணும். ஸோ அதான் வந்து ட்ரக் ஸ்ட்ரென்த்தை வந்து அது கவனமா வந்து குடுக்கணும். ஸ்மால் அண்ட் மாடரேட் டோஸ்ல தான் அந்த பேஷண்ட்ஸ் கிடையாது. ப்ரூவர்ஸ் வந்து வி ஷுட் ஹேவ் டு கிவ். அஃபார்சம் 1.2 வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின் ஷுட் பி பியூர், ஜென்யூன் அண்ட் நோன். தெரிஞ்சதா இருக்கணும். அதாவது அந்த ப்ரூவர்ஸ் இருக்காங்கன்னா, டாக்டர் ஷுட் நோ தட் மெடிசன் நேம் அண்ட் ஷுட் பி வெரி பியூர் அண்ட் ஜென்யூனா இருக்கணும். 125ல வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டயட் ஃபார் த ப்ரூவர். சிம்பிள், மாடரேட், நான் ஸ்டிமுலேட்டிங் டயட்டாக இருக்கணும். சிம்பிளாக இருக்கணும், மாடரேட்டாக இருக்கணும், நான் ஸ்டிமுலேட்டிங் டயட்டாக இருக்கணும். அண்ட் யங் green peas, green fresh beans, boiled potatoes and sensation, and in all cases carrots are available, and at least medicinal vegetables. The subject of experiment must either be not in the habit of taking pure wine, brandy, coffee, tea, coffee எடுக்கக்கூடாது, or must have totally abstained for the considerable time previously from the use of these injurious beverages, some of which are stimulating other medicine. Okay. Aphorism 126 வந்து பார்த்தீங்கன்னா, excessive physical exertion. Prover வந்து பார்த்தீங்கன்னா, the person who is proving the medicine must during the whole time of experiment avoid all over exertion of the mind and body. வந்து avoid பண்ணிக்கணும். All sort of dissipation and disturbing passions. He should have no urgent business to distract his attention. He must devote himself to careful self-observation and not be disturbed while so engaged. His body must be in what is for him a good state of health, and he must possess a sufficient amount of intelligence to be able to express and describe his sensation in accurate terms அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னா ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் அவாய்ட் பண்ணணும், மென்டல் டிஸ்டர்பன்ஸ், சாங்ஸ், எமோஷனல் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் அன்யூஷுவல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அப்போசம் 127 வந்து பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்போசம் 128 வந்து பொட்டனைஸ் மெடிசன் மே ரிவீல் மெடிசன் பவர்ஸ் இந்த ப்ரூவிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ பொட்னைட் மெடிசன்ஸ் மட்டும்தான் வந்து மெடிசன் பவர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண முடியுமே. ஸோ பொட்னைஸ் மெடிசன் தான் ரைட் ப்ரூவ் ஃபார்ம்னு கொடுக்க போகிறது இல்லை. அஃபோர்சம் 129 to 133. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கேர்ஃபுல் அப்சர்வேஷன் ஹெல்ப்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம்ஸ், இன்டென்சிட்டி, டியூரேஷன் அண்ட் பெக்குலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதுலேருந்து தான் வந்து ரிப்பீட்டடாக நம்ம அப்சர்வ் பண்ணுறது மூலயமா தான் சிம்டம்ஸ் வந்து ஆர்டரில் கிடைக்கும். அண்ட் இன்டென்சிட்டி வந்து தெரிஞ்சிடும், டியூரேஷன் தெரிஞ்சிடும் அண்ட் பெக்குலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து தெரியும். ஓகே. So and then aphorism 133 to 145 வந்து true metra medica. So இதுலேருந்து observe ஆகிற true metra medica should be based on actual observed medical symptoms, not imagination or speculation or unsupported theory வந்து இதில் வரக்கூடாது. ஓகே. ஸோ மெட்ராமெடிக்கா வந்து என்னது ஃபுல் ஆஃப் ப்ரூவன் சிம்டம்ஸ் தான். ஸோ தென் aphorism 146 to 184 that is remedy selection and aggravation. அதர் அஃபாரிசம்ஸ் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக வேணும் அப்படின்னா யூ கேன் ஜிமெயில் மீ ஸோ தட் அந்த பர்டிகுலர் அஃபாரிசம் வந்து ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் டீட்டெயிலி. ஸோ இப்போ வந்து எக்ஸாம் பர்பஸ்க்காக வி ஹாவ் டு ப்ரஷ் இட் அப், வி ஹாவ் டு ஃபினிஷ் இட் அப். ஓகே. ஸோ தென் அஃபாரிசம் 146 to 147. ஒன்ஸ் திஸ் இஸ் பிக்சர் வந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஹோமியோபதிக் மெடிசன் ரெமெடி மஸ்ட் பி செலக்டட். ஸோ ரிசர்ச் பிக்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து ஹோமியோபதிக் ரெமெடி வந்து சூஸ் பண்ணணும். 153 அஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
153 அஃபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக் சிம்ப்டம்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக் சிம்ப்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைக்கிங், சிங்குலர், அன்காமன், பெக்குலியர் சிம்ப்டம்ஸ். ஸ்ட்ரைக்கிங், சிங்குலர், அன்காமன், பெக்குலியர் சிம்ப்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக் சிம்ப்டம்ஸ். ரொம்ப தனித்துவமா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும், அன்யூஷுவல் சிம்ப்டம்ஸா இருக்கணும். அதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃபோரிசம் 154 வந்து பார்த்தீங்கன்னா, ரெமெடி தட் க்ளோஸ்லி மேட்சஸ் த கேரக்டர் சிம்ப்டம் பிக்சர் இஸ் மோர் லைக்லி டு பி அப்ரோப்ரியேட். அப்ப எந்த மெடிசின் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். பட் ஆனா வந்து அன்காமன், பெக்குலியர் கேரக்டர் சிம்ப்டம்ஸ் இருக்கிறதா வந்து நம்ம அந்த ட்ரக் தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஒரே மாரி சிம்ப்டம்ஸ் வந்து 2, 3 ட்ரக் கூட வரலாம். பட் இது வந்து அன்காமன், பெக்குலியர் கேரக்டரிஸ்டிக் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் சிம்ப்டம் வந்து பிரச்சனை இருக்கும். அந்த மெடிசின் தான் நம்ம பேஷண்ட்க்கு பிரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அஃபோரிசம் 157. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அஃபோரிசம் 157 வந்து பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதிக் அக்ரவேஷன் பத்தி சொல்றாங்க. ஸோ ஹோமியோபதிக் அக்ரவேஷன்னா என்னன்னா, இயர்லி ஷார்ட் ஸ்லைட் அக்யூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி ஷார்ட் அண்ட் ஸ்லைட் வந்து ஹோமியோபதிக் அக்ரவேஷன் இஸ் வெரி குட் தான். ஸோ எக்ஸசிவ் சிம்ப்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நியூ அன்ரிலேட்டட் சிம்ப்டம்ஸ் அப்பியர்ஸ். ஸோ நியூ சிம்ப்டம்ஸ் மே சஜஸ்ட் தட் பிரிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் கரெக்ட். ஸோ வந்து அது ஹோமியோபதிக் அக்ரவேஷன் பழைய சிம்ப்டம்ஸே வந்து அக்ரவேஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னா ஹோமியோபதிக் அக்ரவேஷன் இஸ் குட். பட் ஆனா புதுசா ஒரு சிம்ப்டம்ஸ் வந்துருச்சுன்னா அந்த மெடிசின் வந்து கரெக்ட் இல்ல அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தென் அஃபோரிசம் 160. 160 வந்து பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்மால் டோஸ் ஆர் எம்பசைஸ் டு மினிமைஸ் அன்னெசரி மெடிசின் அக்ரவேஷன். ஸோ வெரி ஸ்மால் டோஸ் ஏன் வந்து எம்பைஸ் பண்ணி குடுக்குறாங்க அப்டின்னா வந்து மெடிசின் அக்ரவேஷன் வந்து இல்லாம இருக்கிறதுக்காக பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ 161 வந்து பார்த்தீங்கன்னா, க்ரானிக் டிசீஸ்ல வந்து அக்ரவேஷன் மே பி டிஃப்ரெண்ட் இன் இன்டென்சிட்டி அண்ட் டியூரேஷன். அக்யூட் டிசீஸ்ல வந்து பிரச்சனை இல்ல. நல்ல அக்ரவேஷன் ஆயிட்டு கூட அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும். ஆனா நியூ சிம்ப்டம்ஸ் வந்தா தான் பிரச்சனை. ஸோ அதுதான் வந்து கரெக்ட் டைரக்ஷன்ல போல ட்ரீட்மெண்ட்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ஆனா 116 வந்து ஸ்மால் டோஸ் குடுக்குறது மூலியமா அன்னெசரியான அக்ரவேஷன் வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 161 அஃபோரிசம் வந்து பார்த்தீங்கன்னா, க்ரானிக் டிசீஸ்ல வந்து அக்ரவேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஏன்னா இன்டென்சிட்டி அண்ட் சிவியர் பேஷண்ட் வந்து மாறுறதுனால, அது வந்து மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அஃபோரிசம் 162 டூ 171 வந்து பார்த்தீங்கன்னா, partially similar remedies, incomplete cases, obstacles and difficulty in remedy selection. ஸோ வந்து சிமிலர் ரெமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணவே முடியாது. ஏன் அப்டின்னா இன்கம்ப்ளீட் கேஸஸ்னால. ஸோ டோட்டலிட்டி ஆஃப் த சிம்ப்டம்ஸ் வந்து எடுக்கவே முடியாது. ஒன் சைடு டிசீஸா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ப்டம்ஸ் வந்து நம்ம ஒழுங்கா கரெக்ட் பண்ணவே முடியாது. ஒரு ஒரு பார்ட்லயுமே ஒரு ஒரு சிம்ப்டம்ஸ் இருக்கும். நம்மளுக்கு கரெக்ட்டான கம்ப்ளீட் பிக்சர் வந்து கிடையவே கிடைக்காது. ஸோ அதனால அப்டக்கிள்ஸ் டு க்யூர். ஓகேவா? மெடிசின் வந்து செலக்ட் பண்றது கஷ்டம். அப்ப க்யூர் பண்றது கஷ்டமாயிடும். ஸோ அதான் வந்து ஒன் சைடு டிசீஸ் சொல்றாங்க. அஃபோரிசம் 172 டூ 184 வந்து ஒன் சைடு டிசீஸ். அஃபோரிசம் 172 to 184 வந்து ஒன் சைடு டிசீஸ். டிசீஸ் அப்பியர்ஸ் வித் வெரி ஃபியூ சிம்ப்டம்ஸ். அப்ப டிசீஸ் வந்தனால ரொம்ப கம்மி சிம்ப்டம்ஸ் தான் வரும். ஸோ 1 ஆர் 2 பிரின்சிபல் சிம்ப்டம்ஸ் தான் வந்து இருக்கும். மைக்ரேன் அப்டின்னா 1 ஆர் 2 சிம்ப்டம்ஸ் தான் இருக்கும். கரெக்ட்டான ஃபுல் பிக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால வந்து டோட்டல் சிம்ப்டம்ஸ் வந்து கிடைக்காது. அதனால வந்து மெடிசின்ஸும் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா ஆயிடும். ஸோ அஃபோரிசம் 185 to 203. அது வந்து லோக்கல் டிசீஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து க்ரானிக் டிசீஸ் வருது. க்ரானிக் டிசீஸ் பத்தி எப்படி மெடிசின் குடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒன் சைடு டிசீஸ் என்னதான் மெடிசின் குடுக்கணும்னா கஷ்டம். ஒன் சைடு டிசீஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து லோக்கல் டிசீஸ் வருது. 185 to 203. அது வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் மேனிஃபெஸ்டேஷன். லோக்கல் டிசீஸ்னா என்னன்னா, வெறும் வந்து எக்ஸ்டர்னல்ல மட்டும் இருக்கும். ஓகே. ஸோ வெறும் லோக்கல் அப்ளிகேஷன் மட்டும் குடுத்துட்டு மட்டும் சரி பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம ஹோல் பேஷண்ட் தான் கன்சிடர் பண்ணி திருப்பியும் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபுல் கேஸ் ஹிஸ்டரி தான் எடுத்து தான் மெடிசின் தரணுமே தவிர்த்து, லோக்கல்னா லோக்கல் அப்ளிகேஷன் மட்டும் தரணும். ஸ்கின் லீஷன் வந்துச்சுன்னா ஸ்கின்க்கான எக்ஸ்டர்னல் க்ரீம் மட்டும் தரணும் அப்படின்றது கூடாது. ஹோல் கேஸ் ஹிஸ்டரி தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அஃபோரிசம் 162 to 189. அதில வந்து என்ன சொல்றாங்க, ரீசென்ட் எக்ஸ்டர்னல் இன்ஜூரி அந்த மாரி கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் மேனேஜ்மென்ட்டோட சேர்ந்துட்டு ஹோல் கேஸும் வந்து தான் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அஃபோரிசம் 190 to 192. ஸோ இந்த லோக்கல் டிசீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் மெடிசின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்டர்னல் மெஷர்ஸோட சேர்ந்து இன்டர்னல் மெடிசின் வந்து கண்டிப்பா குடுக்கணும். அஃபோரிசம் 193 to 203ல வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் சிம்ப்டம்ஸ் சப்ரஸ் செய்தால். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வென் லோக்கல் சிம்ப்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இல்லன்னா வந்து கிரீம்ஸ் மட்டும் வச்சு சப்ரஸ் செஞ்சுச்சுன்னா, ஸோ டிசீஸ் ஸ்டேட்டே வந்து கம்ப்ளீட்டா வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ அவுட் சைட் சிம்ப்டம்ஸ் இருந்துச்சுன்னா வந்து இன்சைட் த பேஷண்ட் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுமே தவிர்த்து, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மட்டும் குடுத்துட்டு சப்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே.